சனாதன தர்மம். மந்திரங்கள் அறியாதவனும் சாஸ்திரங்களை அறியாதவனும் ஓர் இழிந்த பிராமணனுக்கு கருணையின் அடிப்படையில் ஒருவன் கொடையளிக்கலாம். ஏழை அல்லது துன்பப்படுபவன் அல்லது நோயாளி மனிதனுக்கு ஒருவன் கருணையின் மூலம் கொடையளிக்கலாம். ஆனால் அத்தகு மனிதனுக்கு கொடுப்பதால் அறத்தகுதிகளை ஈட்ட முடியும் என்ற நம்பிக்கையில் கொடையளிக்கக்கூடாது. வேத முறைப்படி வாழும் பிராமணனுக்கு சத்திரியர்களும் வைசியர்களும் வழங்குவது தானம். சத்திரியர்களும் வைசியர்களும் தானம் ஏற்கக்கூடாது. தானம்தான் புண்ணியத்தை தரும், ஞானத்தை தரும். தர்மம் செய்வது ஒவ்வொருவரின் கடமை. அதனால் புண்ணியம் வராது. எல்லா உயிர்களுக்கும் உணவு வழங்கி தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்யாவிட்டால் பாவம் வரும். மகளிரிடம் உற்பத்தி செய்ய முடியாத அலையைப் போலவே, பசுவிடம் உற்பத்தி செய்ய முடியாத பசுவைப் போலவே, இறகுகளற்று வாழும் ஒரு பறவையைப் போலவே மந்திரங்கள் இல்லாத பிராமணனும் வாழ்வான். பருப்பற்ற தானியம், நீரற்ற கிணறு, சாம்பலில் ஊற்றப்படும் நீர் காணிக்கைகளை போன்றதே கல்வியில்லாத பிராமணனுக்கு அளிக்கப்படும் கொடையாகும். வேதங்களை அறியாத பிராமணனுக்கு கொடையளிப்பது முற்றிலும் பயனற்றது என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. மரத்தால் செய்யப்பட்ட யானையையோ தோலால் செய்யப்பட்ட மானையோ போன்றவனே வேத கல்வியற்ற பிராமணன். மேற்கண்ட மூன்றிடமும் பெயரை அன்றி வேறெதுவும் இருப்பதில்லை. கல்லாத பிராமணன் தேவர்களுக்கும் பித்திருக்களுக்கும் கொடுக்கப்படும் உணவை அளிப்பவனும் அனைவரின் எதிரியும் ஆவான். அத்தகு மனிதனுக்கு கொடுக்கப்படும் கொடை எதிர்பலனையே தரும். எனவே அவன் அடுத்தவர் செல்வத்தை கொள்ளையடிக்கும் கள்வனாவான். மறுமையில் அவன் அருள் உலகங்களை அடைவதில் வெல்லவே முடியாது.